சமையல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான மலாய் கேக். இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், ஆனால் டேஸ்ட்டும் சான்ஸ்லெஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்றைக்கி வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் செக்ஷன் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மலாய் செய்கிறதுக்கு இப்போ நம்ம அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பால் சீக்கிரம் சுண்டும். இதில் 1/2 லிட்டர் திக்கான பால், அதாவது 2 கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம 1/3 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து கட்டி வராமல் பாலில் கலந்து காய்ச்சிக்கலாம். கரண்டியை வச்சு கலக்கிறதுக்கு பதிலாக நம்ம விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கட்டி இல்லாமல் கலந்துடலாம். இப்போ அதே அளவு, அதாவது 1/3 கப் அளவுக்கு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்ந்து கலந்துக்கலாம். நம்ம பால் பவுடரும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து கலக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக பால் திக்காயிடும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கலர் மாதிரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய். இது ரெண்டையும் சேர்த்து பாலை நல்லா காய்ச்சி ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சர்ப்ரைஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. மலாய் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக சேர்த்த குங்குமப்பூவை பற்றி கொஞ்சமான ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். இது ஆக்சுவலி குங்குமப்பூ கிடையாது, குங்குமப்பூவோட மகரந்தம். இந்த பூவை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? பூ வெள்ளையாக இருக்கும் இல்லை சிகப்பாக இருக்கும், அப்படித்தானே? அப்படி கிடையாது. இதோட உண்மையான பூவோட கலர் லாவெண்டர். பார்க்க மட்டும் அழகாக இல்லைங்க இந்த பூ. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி. கோல்டுலேருந்து கேன்சர் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குங்களாங்க. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், தலைமுடி கூட நல்லா வளருமா. 10 நிமிஷம் போல் பால் நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு மலாய் பாலை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நம்ம கேக் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். மீதி மலாயை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மலாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது கேக் செஞ்சிடலாம் வாங்க. இப்போ கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/3 கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறது இல்லை, அதனால் கெட்டி தயிர் 1/3 கப் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மலாயிலிருந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கப் போல் மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கலாம். ஏன்னா மலாயில் நம்ம ஏற்கனவே கண்டென்ஸ்டு மில்க்கும் பால் பவுடரோட ஸ்வீட்னஸும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சல்லடையில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது மூணையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடும்.
நான் ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லாட்டி நம்ம கேக் டின்லேயே யூஸ்வலாக செஞ்சுக்கலாம். இதில் நம்ம பட்டர் வச்சு ஒரு லேயர் கோட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா தட்டி விட்டுக்கலாம் ஈவனாக. இப்போ ஒரு அகலமான நான்ஸ்டிக் பாத்திரத்தில் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியமில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இது நல்லா 30 to 35 மினிட்ஸ் போல் பேக் ஆகட்டும். இதில் சேர்த்துருக்க உப்பை நம்ம ஒவ்வொரு தடவையும் புதுசாக யூஸ் இல்லை, பத்திரமா எடுத்து வச்சு வேணும்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 35 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. வாங்க கேக் குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக குக் ஆகிடுச்சு. நம்ம கேக்கை வெளியில் எடுத்துடலாம். மலாயும் நம்ம செஞ்சு வச்ச கேக்கும் ரெடியாக இருக்குது. ஒரு ஃப்ரூட் ஸ்டிக்கு இல்லாட்டி ஒரு ஃபோக் எடுத்து இந்த மாதிரி நம்ம கேக்கில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் மேலே நம்ம ஏற்கனவே சுண்ட காய்ச்சின பால் எடுத்து ஊற்றிக்கலாம். கேக் நல்லா இந்த பாலை அப்சர்வ் பண்ணிக்கும். கொஞ்சமாக கேக் ஃபுல்லாக நினைற அளவு ஊற்றிக்கலாம். மீதி நம்ம சர்வ் பண்ணும்போது எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கார்னிஷிங்காக சீவி வச்ச பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மலாய் கேக் பாருங்கள், மலாயெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச மலாயை ஊற்றி சர்வ் பண்ணால் நம்மளோட மலாய் கேக் ரெடி. இது ரொம்ப ரிச்சான ஹெவியான டெசர்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கேக்கை அந்த பாலோடு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட். ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு ஆப்டான டெசர்ட்.